திருமணம் செய்வதாக ஆசை காட்டி பாலியல் உறவு கொண்டதாக ஆணின் மீது பலாத்கார வழக்கு பதிவு செய்வதை ஏற்க முடியாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் சதாராவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நாகரத்தினா, சதீஷ் சந்திர சர்மா ஆகிய உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவில் இது குறிப்பிட்ட வழக்கில் கணவனை விவாகரத்து செய்யாத நிலையிலும் எந்த இளைஞருடன் இந்த பெண் உறவில் இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் முஸ்லிம் சட்டப்படி கணவரிடம் இருந்து விவாகரத்து பெற்று இந்த இளைஞருடன் அந்த பெண் சேர்ந்து வாழ்ந்துள்ளார். அதுவும் 4 வயது குழந்தை உள்ள நிலையில் இவ்வாறு 2022 ஜூன் முதல் 2023 ஜூலை வரை இருவரும் காதலித்ததுடன் சேர்ந்து வாழ்ந்துள்ளனர். இந்நிலையில் 2023 ஜூலையில் திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக அந்த இளைஞர் மீது பாலியல் பலாத்கார புகாரை கூறியுள்ளார். இவ்வாறு திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக பலாத்கார வழக்கு தொடர்வது என்பது சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதாகும். இவ்வாறு நீதிமன்றங்களில் அதிக வழக்குகள் பதிவாகி வருகின்றன. மேலும் தனிநபரின் கண்ணியத்தை சீர்குலைப்பதாகும். சேர்ந்து வாழும் போது அல்லது காதலிக்கும் போது நன்கு தெரிந்துதான் பரஸ்பரம் உடலுறவு கொள்கின்றனர். ஆனால் காதல் கசந்த பின் அல்லது பிரிந்து சென்றதும் பலாத்கார வழக்கு தொடர்கிறார்கள். இதை ஏற்க முடியாது. அதனால் அந்த இளைஞரை வழக்கிலிருந்து விடுவிக்கிறோம். இவ்வாறு அமர்வு கூறியுள்ளது.